ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கிறது கிறிஸ்மஸ் vlog. கிறிஸ்மஸ் அப்போது நாங்கள் என்னெல்லாம் பண்ணோன்றது தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோ பார்க்கலாம். எப்போதுமே கிறிஸ்மஸ்க்கு வாரம் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டு பாட்டி வீட்டுக்கு போயிருந்தோம். அங்கே போனோடனே பிரின்சஸ் அவங்க வீட்டு நாய்க்குட்டி லோகனோட பயங்கரமாக விளையாண்டுட்டு இருந்துச்சு. அப்புறம் அந்த பாட்டி எப்போதுமே அந்தந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி சூப்பராக வீடை டெக்கோர் பண்ணி வச்சுருப்பாங்க. இதெல்லாமே ரொம்ப வருஷமாக அவங்க கலெக்ட் பண்ணி வச்சுருந்ததுன்னு சொன்னாங்க. அப்புறம் தாத்தா பாட்டி ரொம்ப நாள் கழித்து லோகனை பார்த்தாங்க. அதனால் அவங்க கூடயும் விளையாண்டுட்டு கொஞ்சம் நேரம் அவங்க இருந்துட்டு போக சொன்னாங்க. நானும் லோகனும் அங்கே அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அவங்க கூட கொஞ்சம் நேரம் ஸ்கூல் எப்படி இருக்குது எல்லாமே பேசினாங்க. இது மாதிரி அவங்க வீட்டில் அவங்க எப்படி டெக்கர் பண்ணியிருந்தாங்கன்றதையும் பார்ப்போம் கிறிஸ்மஸ்க்கு. பாட்டி ஸ்னோ தீமில் கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருந்தாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. நேரில் பார்க்க இன்னுமே அழகாக இருந்துச்சு. பாட்டி எப்போதுமே போனால் குக்கீஸ் சாக்லேட் ஏதாவது கொடுப்பாங்க. ஸோ எனக்கும் லோகனுக்கும் கொடுத்தாங்க. இங்கே பாரு, அம்மா பாரு. நாங்கள் லாஸ்ட் இயர் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்கியிருந்தோம். அது அப்படியே டெக்கரேட் பண்ணலான்ட்டு நானும் லோகனும் சேர்ந்து பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கு பின்னாடி வச்சுருக்க அந்த ஸ்டிக் லோகன் ஸ்கூலில் அந்தந்த குழந்தைங்களுக்கு அவங்க ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி பார்த்து அந்த வுட்டு கொடுத்தாங்க. எங்கள் வீட்டுக்கு முன்னாடி நாங்கள் சின்னதாக ஒரு ப்ரொஜெக்டர் லைட் வச்சு இது நம்ம எந்த தீம் வேணாலும் வச்சுக்கலாம். கிறிஸ்மஸ் தீம் அந்த மாதிரி நம்ம மாற்றி மாற்றி வச்சுக்கலாம். இல்லைன்னா வெறும் லைட்ஸ் மாதிரி கூட வச்சுக்கலாம். ஸ்னோ தீமும் வச்சுக்கலாம். ஸ்னோ ஃப்ளேக்ஸ் அந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் பசங்க ப்ரௌனி கேட்டிருந்தானுங்க. அவனுங்களுக்கு ப்ரௌனி எல்லாம் பண்ணி கொடுத்தாச்சு. அன்னைக்கு ஈவினிங் எங்கள் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு எங்கள் எல்லாருக்குமே ஏதாவது ஒரு சின்ன கிஃப்ட் மாதிரி கொடுப்பாங்க. லாஸ்ட் இயர் ஒரு சின்ன லைட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இந்த இயரும் அவங்கள்ட்ட இருந்து வந்த கிஃப்ட்ஸ் இது. பசங்களுக்கு கிறிஸ்மஸ்லேருந்து நியூ இயர் வரைக்கும் ஒரு 2 வீக்ஸ் வின்டர் பிரேக் இருக்கும். இது லோகன் ஸ்கூலில் அவனுக்கு கொடுத்த கிஃப்ட்டு. அதை என்னன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தான். ஒரு அழகான ஒரு ஸ்டோரி புக்கு கொடுத்துருந்தாங்க. புக்கு கொடுத்துருக்காங்களா சிட்டு? ஃபஸ்ட்டு பேஜ் அங்கிட்டு சிட்டுமா. ஈகனுக்கும் ஸ்கூலில் எப்படி வரும்? இதே புக்கு தானே ஈகன் உனக்கும் சின்ன வயசில் கொடுத்தாங்க. ஸ்னோமேன் செய்கிற மாதிரி. நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? காட்டு அந்த புக்கை. கீழே அப்படியே ஒரு மூவி பார்த்துட்டு படுக்கலான்ட்டு நாங்கள் பேஸ்மெண்ட் வந்துட்டோம். லோகன் அந்த புக்கை ரீட் பண்ணி காட்டுன்னு ஈகன்ட்ட சொல்லிட்டு இருந்தான். சரி, 2 பேரும் அதை ரீட் பண்ணிட்டு இருந்தானுங்க. கிறிஸ்மஸ்க்கு நாள் பக்கத்து வீட்டு பாட்டி தாத்தா பசங்களை பார்க்கலான்னு வந்திருந்தாங்க. கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க பசங்களுக்கு. ஒரு 2-3 ஹவர்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போனாங்க. அவங்களுக்கு நம்ம காஃபினா ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் போட்டு கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு கிளம்புனாங்க. அவங்க ரொம்ப அன்பானவங்க. நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். எனக்கு எப்போதுமே இந்த பாட்டி பேசுனாங்கன்னா எனக்கு அவ்வளோ ஒரு நல்ல ஃபீலாக இருக்கும். அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவும் எனக்குமே பிடிக்கும். அவங்க லோகனை எப்போதுமே கொஞ்சிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க வாங்கிட்டு வந்த கிஃப்டெல்லாம் பிடிச்சிருக்கா என்னன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் கிறிஸ்மஸ் டே அன்னைக்கு எங்களோட ஃப்ரெண்டு வீட்டில் செலிப்ரேஷன். அவங்க எங்கள் எல்லாரையுமே கிறிஸ்மஸ்க்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் ஒரு 4-5 ஃபேமிலி போயிருந்தோம். அங்கே நாங்கள் என்னெல்லாம் பண்ணோன்றது பார்க்கலாம்.
அவங்க வந்து நல்லா செட் பண்ணியிருந்தாங்க. வில்லேஜ் தீமில் வந்து வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக குட்டி குட்டியாக இருந்தது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு டெக்கரேஷன். இந்த ட்ரீ வந்து லாஸ்ட் இயரே வச்சுருந்தது. இந்த வில்லேஜ் தீம் வந்து இந்த இயர் அவங்க செட் பண்ணி வச்சுருந்தாங்க. இங்கே வச்சுருந்த ஒரு டெக்கோருமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் கேட்டுட்டு இருந்தோம் எப்போ வாங்கினீங்க என்னன்ட்டு. அவங்க வந்து லோவ்ஸ் அந்த மாதிரியான கடைகளில் வந்து இங்கே வந்து இருக்கிற இதில் வந்து லாஸ்ட் மினிட் சேல்னு போடுவாங்களாம். அதில் வந்து $20 அண்டர் 20லேயே வந்து நல்ல நல்ல ஐட்டம்ஸாக கிடைக்கும். ஸோ இங்கே இருக்கிறவங்க பார்த்தா அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வந்து சொல்கிறேன். நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி அவங்க கிறிஸ்மஸ்க்கு கேக் பண்ணியிருந்தாங்க. டேட்ஸ் கேக், ப்ரௌனிலாம் பண்ணியிருந்தாங்க. டேட்ஸ் கேக் வந்து வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்துச்சு. எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த டேட்ஸ் கேக். பாட்லக் மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அதனால் ஒரு ஃப்ரெண்டாக வந்துட்டு இருந்தாங்க. வேற ஏதாவது பேஷன் இருக்கா பிரியா? யோசிங்க. எல்லாமே என்னோட பேஷன் தான். ஸ்விமிங் தான். Wow, that's nice. Actually useful. அவங்க வந்து பொட்டேட்டோ வச்சு ஒரு ஸ்டார்டர் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் ரசம், சூப்பு, ரைஸ், ஒயிட் ரைஸ், பிரியாணி, சிக்கன் 65 இதெல்லாம் அவங்க ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் நாங்கள்லாம் வந்து இது வந்து நான் வெஜ் பிரியாணி எடுத்துகிட்டு போயிருந்தேன். அப்புறம் கொஞ்சம் ப்ரான் கிரேவியும் எடுத்துகிட்டு போயிருந்தேன். பட்டர் சிக்கனும் பரோட்டாவும் ஒரு ஃப்ரெண்டு கொண்டு வந்திருந்தாங்க. அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு வந்து சப்பாத்தி போட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அது இல்லாமல் வெஜிடேரியனுக்கு பன்னீர் அதெல்லாம் கூட இன்னொரு ஃப்ரெண்ட் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஃபஸ்ட்டு கிட்ஸ் எல்லாம் உட்காந்து சாப்பிடணுங்கன்ட்டு அவங்கள சாப்பிட சொல்லிகிட்டு இருந்தோம். இங்கே சாப்பிட்டவங்க தான் அதுக்கப்புறம் போயிட்டு அவங்க பாட்டில் விளாண்டுட்டு இருந்தாங்க. Nila? Nila? Hi. We can sit it. Analyze. Clap. Nila, clap. Hi, boy. Last year we did on Christmas Day with the baby கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு அப்புறம் எல்லாரும் மீட் பண்ணோம். அதனால் உட்காந்து கதை பேசிகிட்டு இருந்தோம். நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் இங்கே கொஞ்சம் பேர் வந்து சைனீஸ் செக்கர் கேம் விளாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் சேர்ந்து ரீல்ஸ் எடுக்கலான்ட்டு போயிட்டோம். இவங்களாம் மாறி மாறி கேம்ஸ் விளாண்டுட்டு இருந்தாங்க. இங்கே இங்கே நீலா, யாழ் நீலா, யாழ் நீலா.
லாஸ்ட் இயர் ஒரு ரீல் எடுத்தோம். அப்போ வந்து என்னோடய ஃப்ரெண்டு கன்சீவாக இருந்தாங்க. இப்போ வந்து பாப்பா பிறந்துட்டா. அதே ரீலை நாங்கள் திரும்ப ரீக்ரியேட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் நைட் வந்து வெளியில் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு போனோம். இந்த தடவை ஸ்னோ இல்லை. யூஸ்வலாக வந்து கிறிஸ்மஸ்னால் வந்து ஸ்னோ வரும். இந்த தடவை ஸ்னோ இல்லை. வெளியில் கொஞ்சம் வெதர் வந்து தாங்கக்கூடிய அளவுக்கு தான் இருந்துச்சு. இவங்க வெளியில் பண்ணியிருந்த டெக்கர் இதெல்லாம் ஒரு 2 மணி நேரம் வந்து நாங்கள் என்ன பண்ணலாம், எந்த ஸ்டெப்பு போடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு கடைசி அவன் இவன் பாட்டை எடுத்து நாங்களே வந்து எதையாவது ஒரு ஸ்டெப்பை போட்டு ஆடிட்டு இருந்தோம். இந்த தடவை ஒரு புது கேம் விளாண்டோம். ஸ்பைன்னு ஒரு கேமு. ஸ்பை வந்து பார்த்திங்கன்னா ஃபோன்லேயே வந்து நம்ம விளாடுற மாதிரி ஒரு கேம் வந்து விளாண்டோம். அந்த கேமை வந்து ஃபோனில் வந்து இருக்கும். நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கும் நம்ம எப்படி உட்காந்துருக்கோமோ அது மாதிரி ஆர்டராக வந்து அதில் நேம் நம்ம போட்டுறணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆளுக்காக ஃபோன் பாஸ் ஆகும். ஒரு கார்டை வந்து நம்ம கிளிக் பண்ணுவோம். அதில் வந்து நம்மளோட ரோல் என்னன்றதை காட்டும். அப்புறம் வந்து ஸ்பைன்றவங்களுக்கு ஸ்பை வரும். அதை வந்து நம்ம வெளியில் சொல்லக்கூடாது. ஸோ யாராவது ஒரு கொஷின் ரைஸ் பண்ணி அதுலேருந்து க்ளூ கொடுத்து கண்டுபிடிச்சி விளாடணும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. புதுசாக விளாண்டோம். நல்ல ஃபன்னாக போச்சு. I don't know what would be there. Maybe if I played 3-4 rounds, then I could have figured out something. Correct da. Okay. Got it? Okay, got it. So if you ask me the question, I see some like mountains or something. Yeah, so they just walk and on the hiker. So what are the forest idea? Okay, so the game வந்து என்னன்னா okay last round வந்து என்ன நடக்குதுன்னா ஒரு environment கொடுத்துட்டு every person will get like some kind of like a character. Saronan, switch for Sujaman. You have to just tap the screen, right? I think it shows the next person. When we tap the screen, next name will show. Phone Now in the blank screen you will see your name. Okay, you have to touch on it and you will see your role and the environment or the situation. இவ்வளோ பேரும் பாஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து அதை சுற்றி நம்ம பார்க்கணும். வரிசையாக வரும். நம்மளோட ரோல் பார்த்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் காட்டும். அப்போ நெக்ஸ்ட் பர்சனோட பேரும் அதோட அவங்களோட ரோலும் வரும். Squeezing lines. Okay, what are you doing? Pushing something. Spy. Pushing something. Okay, I got it. I got it. What are you doing? Hearing the music. What are you doing? Waiting. Right. Right. அப்ப இவங்க என்ன 2 பேர் சொல்லணும்ல. Spy. Devadas. She could get straight up. Yeah. Maybe both of them. Okay. If someone wants, maybe ask more questions. Okay. So, இன்னொரு ஃப்ரெண்டு வந்து செம்ம டேஸ்ட்டாக ஒரு கேக் வந்து பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. டெசர்ட்க்கு வந்து பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு. 3 டைப்ஸ் ஆஃப் மில்க் வந்து யூஸ் பண்ணி ஒரு கேக்கு. அவங்கள வந்து நான் ஒரு நாள் அவங்கள செய்ய சொல்லியே வந்து ரெசிபி ஷேர் பண்ணணுன்னு இருக்கேன். அவ்வளோ வந்து டேஸ்ட்டாக இருந்துச்சு.
அடுத்து வந்து கப்பிள் ரீல்ஸ் எடுக்கலான்ட்டு எடுத்துகிட்டு இருந்தோம். I'm playing. Are you ready? Yeah. You? Ready, take. Ready. No, I will tell, okay? Now. Okay. Oh, nice. Okay. Now. Done. அம்மா நீங்க பழைய சிவா நீங்க இவ்வளவு கேக்குறீங்க. Ready. Wait. Second. Now. இந்த ரீல்ஸை வந்து ரொம்ப நேரம் எடுத்தோம் எல்லாரும். ஏன்னா அது ஒரு மாறி சைட் போகணும். அதுக்கு வந்து ரொம்ப நேரமாக எடுத்துகிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக பாப்பாவே அழ ஆரம்பிச்சிட்டா. அதனால் இன்னொரு ஃப்ரெண்டுனால அவங்களால செய்யவே முடியல. அவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டோம் இந்த ரீலுக்கு. 3, 4. 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. Ready? 3, 2, 1, go. 1, 2, 3, 4. 2, 3, 4. 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. Okay, ready, guys? Ready? Take. Wait பண்ணுங்க, நான் சொல்றேன். வெயிட் பண்ணுங்க, அது முடியட்டும். 3, 2, 1 start. 1, 2, 3, 4. 2, 3, 4. 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. சூப்பர். அப்போ எல்லாரும் நாங்கள் டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் வேணுங்கிறத பேக்லாம் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கிளம்ப ஆரம்பித்தோம். Good boy. Okay, let's go. பாய் ரேணு. மேரி கிறிஸ்மஸ். எல்லாருக்குமே எங்கள் ஃப்ரெண்டு வந்து கிஃப்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. பசங்க வந்து அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு 2 பேருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கும் கொடுத்துருந்த கிஃப்ட் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு வந்து தோடுனா ரொம்பவே பிடிக்கும். ஸோ ரொம்ப க்யூட்டாக நிறைய கிஃப்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக நியூ இயருக்கும் ஒரு பிளான் இருந்துச்சு. நான் அதையும் சேர்த்து போடலான் இருந்தேன். அப்புறம் லாஸ்ட் மினிட்ல வந்து பிளான் கேன்சல் பண்ணிட்டோம். நாங்கள் தான் வந்து கேன்சல் பண்ணோம். அது வந்து இன்னொரு நாள் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் பார்த்த எல்லா வியூவர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.